ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொத்தமல்லிங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொத்தமல்லி அறுவடை செஞ்ச வீடியோ போட்டுருக்கோம். ஸோ கொத்தமல்லி நம்ம மாடி தோட்டத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக போட்டு 10 நாளுக்கு அப்புறம் இந்த செடி நல்லா வளர்ந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி புதினாவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் நான் வந்து இதை அறுவடை செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசான இலைகள் எல்லாம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. சும்மா ஒரு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும். நம்ம அந்த லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பறிக்க நிறைய புது லீவ்ஸ் எல்லாம் இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி கருவேப்பிலை எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் என்ன தான் கருவேப்பிலை இருந்தாலும் ஒரு நேரம் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் கை கொடுக்கறது இந்த செடி தான் நம்மளுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதே மாதிரி கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை பார்த்தாச்சு. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பர் இல்லை? தேங்க்யூ.